இங்கே இருக்குது, அவ்வளோதான். அது எதுவுமே இல்லை. ரெண்டு பேரும் பிடிக்கும். தனுஷ் பிடிக்க ஆரம்பிச்சது இந்த 3 படத்துல. வைத்திஸ் கொலவர் தான் ஒன்ஸ் மோர் எதிர்பார்த்தோம், நான் வந்து போடலை. பசங்க எல்லா லைஃப்லையும் கனெக்ட் ஆகிருக்கு. லைஃப்பில் பாதி கனெக்ட் ஆகிடுச்சு. அதுதான் ப்ரோ ஃபன்னே இருந்தது. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இங்கே இருக்குது, அவ்வளோதான். அது எதுவுமே இல்லை. அனிருத் செஞ்சுட்டாரு தலைவர். அப்பயும் நான் நிறைய தடவை பார்த்தேன் தேட்டரில் வந்து, இப்பவும் விடாமல் பார்த்துருந்தாரு. எப்பவுமே ஒரே மாதிரி தான் தலைவர். நம்ம பண்ணதான் தெரியும், அவர் பண்ணுவார். அவரை பார்த்து நம்ம கற்றுக்குறோம். இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக நடந்துக்கிறோம். அப்படியே சேம். மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு, அப்போ வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்ததால இப்போ அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே ஸ்கூலில் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சிங்கிளுங்க நான் பயங்கரமாக இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வைத்திஸ் கொலவர் தான் ஒன்ஸ் மோர் எதிர்பார்த்தோம், நான் வந்து போடலை. தனுஷ் ஃபேனுங்க. அப்போ ரிலீஸ் ஆனிருந்தா கூட அவ்வளோ வைப்பாக இருந்திருக்காது. ரொம்ப ஆசை, ஆனால் அப்போ பார்க்க முடியல. இப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு அந்த ட்ரீம். அப்போ தனுஷ் ஆக்டிங் இப்போ டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி எமோஷ்னல் ஆச்சு. சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக. வேர்ட்ஸ் இல்லை சொல்ல. கிளைமேக்ஸில் அழுதுட்டாங்க. அதுக்காக தான் வந்ததே படத்துக்கு. அந்த சீன்ஸ்க்காக தான் ப்ரோ ஸ்கூல் டைமில் பார்த்து ரீல்ஸ் பண்ணது தான் நம்ம ஃபீல் பண்ணுற படம். நம்ம ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் இந்த மூவி தான். பாதி இதுவானது தான். ரொம்ப ட்ரூவாக நடித்த மூவினா இதுதான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ்லாம் எல்லாரும் அழுதுட்டு தான் பார்த்துருந்தோம். அதை எப்படி சொல்ல ப்ரோ, நம்ம கிளைமேக்ஸ் வந்து நம்மளாம் அந்த படத்துள்ள மூழ்கி போகிறது தான். நம்ம ஃபீல் பண்ணி பார்க்குறது தான் அந்த மூவி. நம்ம லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. எனக்கு லவ்வே இல்லை ப்ரோ, ஒன்லி ஃபார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. செம மூவி. அது அனிருத் வந்து மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் வந்து செம ப்ரோ. அது அச்சிக்கவே முடியாது, வேறு லெவலு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. இன்னும் பசங்க இன்னும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுன்னு. எத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. பரவாயில்ல. என் லைஃபா? கண்டிப்பாக என் லைஃப் இல்லை. என் லைஃப்பில் பசங்க எல்லா லைஃப்லையும் கனெக்ட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸில் அது வந்து அப்போது வந்து அது சைக்கோ மூவி அப்படி இப்படின்னாங்க ப்ரோ. அது இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் அதை பார்க்கும்போது, திரும்ப வந்து அதை பார்க்கும்போது ஃபீல் பண்ணும்போது, அதை எப்படி சார், அதை லவ் பண்ணவங்களுக்கு தெரியும் ப்ரோ அந்த ஃபீல் எப்படி இருக்கும்ன்ட்டு. கடைசி கிளைமேக்ஸு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த கிளைமேக்ஸ்க்கும் வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணும் ப்ரோ, வேறு லெவலில் என்ஜாய் வந்தது டக்குன்னு வந்துட்டோம். இது 3வது தடவை பார்த்ததுக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய நைட்டு ரொம்ப இல்லை, வெரி நைட் பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். வேறு லெவல் மூவி. அதுதான் ப்ரோ ஃபன்னே இருந்தது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்துன்னு அந்த சிவகார்த்திகேயன் இந்த கவுண்டர் ஒவ்வொன்று கொடுக்கறது, அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருந்தோம் ப்ரோ. பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு போகிறேன். 10 வருஷம் கழிச்சு படம் பார்க்க ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பழைய நினைவு ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பார்க்கும்போது அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினது, மூவியை பற்றி ஒருத்தர் பேசி போகலாம், அதெல்லாம் வந்தது. நல்லா புதுசாக இருந்துச்சு அந்த ஃபீலிங். இப்போ தனுஷோட ஆக்டிங் பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் திருப்பி வந்தேன். பக்காவாக பின்னிட்டார். அதெல்லாம் பின்னிட்டார். அவர் நல்லா இருந்துச்சு. ஆனால் 3 மாதமாக ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 மாதம் முன்னாடி பார்த்தேன், செக் பண்ணேன். அப்போயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி மத்தியானம் டிக்கெட் கிடைக்கல, அதனால மார்னிங் ஷோ வந்தோம். அந்தளவு போயிட்டுருக்கு படம். பெருசாக தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. மூவி சூப்பராக இருக்குன்னு திருப்பி வந்தோம். அதே மாதிரி தான் அவர் ஃபேன் ஆனதே இந்த மூவி 3 படத்து மூலமாக தான். ரெண்டு பேரும் பிடிக்கும். தனுஷ் பிடிக்க ஆரம்பிச்சது இந்த 3 படத்துலேருந்து. அதுக்கப்புறம் அவர் படம் எது வந்தாலும் பார்க்கட்டும். பக்கத்தில் இருக்கவங்களாம் அழுதுட்டாங்க. நான் ஆல்ரெடி ஃபீல் பண்ணதால ஏன்னா என்னடா இந்த படத்தை கூட்டு வந்துட்டேன்னு அழுதும். எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நிஜமாக எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் ஃபீல், முக்கியமாக கேர்ள்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணின்னு இருந்தாங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு.